ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களே அங்கே கூட்டின்னு போய் கழிப்பு எடுப்பேன். கழிப்பு எடுக்கும்போது அவங்க எதிர்க்கவே தான் அந்த பொரியை வாரி விடுவேன். ஒரு பொறி கீழே விழாது. அவங்களே ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. அவங்க குடும்பத்தோடு தான் வருவாங்க. குடும்பம் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தான் வருவாங்க. ஒரு 10 பேர் 7 பேர் 8 பேரும் குரூப்பாக தான் வருவாங்க. அவங்களே பல பேர் பார்த்துருக்குறாங்க. ஒரு பொருள் கீழே விழாது, ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழாது. அந்தளவுக்கு ஒருத்தவங்க மேலே பேய் பிடிச்சிருக்குது. அவங்க ஆசையை நிறைவேற்றினா தானே வெளியே போகுது. அப்போ அதே மாதிரி தான் நம்ம அந்த கெட்ட ஏவல் இருக்கும் அங்கே இருக்கும் மயானத்தில். அதுக்கு நம்ம தேவையானது அங்கே போய் பலியிட்டு எல்லாமே விட்டு கொடுத்தோம்னாக்கா அது டக்குன்னு அது சுடுகாடு பக்கத்தில் தான் கை நின்னும் போது நிலங்கள் நின்னும் போது அவங்க ஒன்றும் பண்ண காடெல்லாம் இருக்கும்போது போய் தான் ஆகணுங்க. நைட்டு காவலுக்கு போவாங்க, பகல் போவாங்க, எல்லாமே இருப்பாங்க. அது எப்படின்னா பயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அறிகுறி காட்டும், பயத்தை தரும். அந்த தைரியத்தோடு இருக்கிறவங்களுக்கு பயம்ன்றது சாதாரணமாக நினைக்காதீங்கம்மா. ஒரு பயம் அதிகமாக பயம் எடுத்துக்கிச்சுன்னா அது அப்படியே படுத்து உடம்பு சரியில்லாமல் ஒரு 10 நாள் ஒரு வாரம் இருந்து செத்தவங்களாம் நிறைய பேர் உண்டு. அதே மாதிரி பேய் பிசாசு காத்துக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு ஏவலெல்லாம் பார்த்துட்டு செத்தவங்களாம் நிறைய உண்டு. அதுக்கு அந்த மாதிரிலாம் இந்த இலகன மனசு உள்ளவங்க நிறைய இது நிறைய இறந்து இருக்கிறாங்க. அதனால தான் ஆத்மாக்களுக்கு அது வருதுன்னாக்கா அது அல்பாயுசில் போகிறது பாருங்கள். அது சுடுகாட்டில்ன்றது மட்டும் கிடையாது. அது எங்கே செத்ததோ அந்த இடத்துல ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ கல்யாணம் ஆகாதவங்க, ஒரு ஆசை நிறைவேறாதவங்க, அவங்க இறந்துடுறாங்கன்னாக்கா அந்த ஆத்மா விடாது. அது யாரை பிடிக்குதோ அவங்கள தொடர்ந்துக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜின்னை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக செஞ்சியிலிருந்து ஜின் பார்த்திபன் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில சில பரிகார முறைகள் சுடுகாட்டுல தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? குறிப்பிட்ட அந்த இடத்துல அப்படி என்ன பவர் இருக்கு சார்? என்ன பவர் இருக்குதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு மாந்திரிகத்துக்கு முக்கியமான தேவை உண்டு. இந்த உலக்க சத்தம், உரல் சத்தம் கேட்கவே கூடாது. இந்த இப்போ காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி இந்த ஆரன் சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், வாகனம் பெருக்கெடுக்கிறது, மக்கள் தொகை பெருகி போயிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் எந்த ஒரு கவனம், மற்ற எல்லா தொழிலும் பேசிக்கிட்டே செய்யலாம், ஃபோன் பேசிக்கிட்டு செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தன்னை மறந்து உட்கார்றது இந்த மயானத்தில் தான் இங்கே உட்கார முடியும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு. இரவு நேரங்களில், அது கூட பகலில் கூட இன்றைக்கி ஆளுங்க குடிச்சுக்கிட்டு நிறைய இருக்கிறாங்க. இந்த இரவு நேர பூஜைகள்ன்றது ஏதோ ஒரு மயானம் தான். இன்றைக்கும் காடுக்குள்ள கிராமத்து பகுதியில் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அங்கே போனால் தான் இந்த அமைதியை நாடி போகலாம் நம்ம. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த எல்லைக்கல்லுன்னு ஒன்று இருக்குது, ஹரிச்சந்திர எல்லைக்கல்லுன்னு. ஒரு குறிப்பிட்டதெல்லாம் உள்ளே வராது, அந்த மயானத்துக்கு வெளியே அந்த பக்கம் போகாது. கெட்டது எல்லாமே அங்கே தான் நிற்க வச்சு நம்ம அதை கேட்கலாம், பேசலாம். ஒரு நல்ல இடத்துல கூப்பிட்டு ஒரு கெட்டவனை போய் நல்ல இடத்துல நம்ம கூப்பிட முடியாது. எங்கே யாரை என்ன பண்ணணுமோ முள்ளால் எடுக்கிற மாதிரி தான் அது. அந்த சுடுகாட்டில் செய்வனை செய்கிற இடத்துல போய் நம்ம எடுக்கிறோம்னா காரணம் கெட்டதை நீக்க கெட்டது இடத்துல நின்று செய்தோம்னா ஈஸியாக அவங்கள நம்ம பிடிக்கலாம். இப்போ ஒரு திருடனே பிடிக்க போகிறாங்க, எங்கே போய் பிடிப்பாங்க? அவன் எங்கே இருப்பான்? எல்லாரும் மாதிரி நல்லா பப்ளிக்கில் இருப்பானா? சரிங்களா? இப்போ அதே ஒரு கெடுதல் செய்கிறாங்க, எங்கே செய்து விடுறாங்க, எப்படி அவங்களுக்கு மனசுல என்னென்ன புரியுது? கெடுதல் இந்த வெட்டி கைப்பெடுக்கிறது, இந்த பொம்மை வெட்டி போடுறது, கொளுத்துறது, இதெல்லாம் நிறைய வேலைகள் செய்வாங்க இந்த கழிப்பு மக்களுக்கு வைக்கிறதுக்காக, ஒருத்தனை அழிக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம திரும்பி எடுக்கணும்னா அதே மயானத்தில் உட்காந்து எடுத்தால் தான் நமக்கு அது கிளியரன்ஸாக வந்துடும். இப்போ சுடுகாடுகளில் பேய்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானே சார்? கண்டிப்பாம்மா. அவங்க சொல்கிறவங்கெல்லாம் குடும்பம் அங்கே நடத்துகிறவங்க கிடையாது, அங்கே இருந்து பார்க்குறவங்க தான். எங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? யாருமே சரி வாய் இருக்குதுன்னு எல்லாமே பேசிக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த தொழில்னே நாங்கள் இருக்கிறோம். ராத்திரி பகல நாங்கள் அங்கே போகிறோம். என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் அது போகாத நாள் ஒரு மாதத்தில் ஒரு 4 நாளாவது போகிறோமா இல்லையா? நாங்கள் எங்களுக்கு தெரியாது இருக்குது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னுட்டு. ஸோ நிஜமாவே இந்த பகல் நேரத்தை விட்டுட்டு இந்த ராத்திரி நேரத்தில் சுடுகாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்? என்னதான் சார் நடக்கும்? அந்த சுடுகாட்டு ரகசியம் என்ன? கண்டிப்பாக எல்லா அலறல் சத்தமும் அங்கே கேட்கும். ஆத்மா, பேய், பில்லி எல்லாத்தோட இதுவும் அங்கே குரல்களும் ஒலிக்கும்மா. அது நிறைய காட்டியிருக்கிறோம், நேச்சுரலாகவே காட்டியிருக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய காட்டியிருக்கிறோம். அந்த சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு உருமு கேட்கும், எல்லாமே கேட்கும். அதில் அந்த மாதிரி காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மயானத்தில் அந்த ஒன்று நம்ம செய்கிறோம்னா அங்கே இருக்குதுன்னா நம்ம 2 பேர் 3 பேர் இருக்கிறோமா, நம்மளை மீறின ஒரு அங்கே சவுண்ட் அங்கே கேட்கும். அது நம்மளே ஏதாவது பண்ணுமா சார்? கண்டிப்பா அதுக்கு தானே அந்த வேலையை கற்று வச்சிருக்கிறோம். இல்லைன்னா நம்மளையும் பண்ணுமா? உங்களுக்கு தெரியும், இப்போ கூட யாராவது வந்தாங்க அப்படின்னா பாதுகாப்பு நாங்கள் போட்டு கொடுப்போம்மா. கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவையான அவங்கள சக்கரம் போட்டு தான் உட்கார வைப்போம். அந்த பொறிவாரி விடுறதாகட்டும், அந்த சேவலாக இருக்கும் போதும் சரி, ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழாது, அந்த ஒரு பொறி கீழே விழாது.
நம்ம மயானத்தில் செய்யறது சவால் விட்டு சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரே ஒரு பொறி எவ்வளோ, ஒரு மூட்டை பொறி இல்லை 100 மூட்டை பொறி கொடுங்க, நான் வாரி விடுறேன், ஒரு பொரியை நீங்கள் திரும்பி எடுத்து என் கையில் கொடுக்க முடியாது. அதாவது நீங்க எரியும் போது கீழே கீழே விழவே விழாது. என்ன ஆகும் சார்? அது தின்னுடும், அந்த ஏவல் தின்னுடும், அந்த பூதங்கள் தின்னுடும். அது நான் இல்லை, காலங்காலமாக இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இதை நான் செய்யறதால சொல்கிறேன். இதை வந்து என் கூட வர்றவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போது இது என் கூட வர்றவங்க இவங்க மட்டும் இல்லை, என்கிட்ட வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை. இப்போ உங்களை மாதிரி ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களே அங்கே கூட்டின்னு போய் கழிப்பு எடுப்பேன். கழிப்பு எடுக்கும்போது அவங்க எதிர்க்கவே தான் அந்த பொரியை வாரி விடுவேன். ஒரு பொறி கீழே விழாது. அவங்களே ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. அவங்க குடும்பத்தோடு தான் வருவாங்க. குடும்பம் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தான் வருவாங்க. ஒரு 10 பேர் 7 பேர் 8 பேர் குரூப்பாக தான் வருவாங்க. அவங்களே இது பல பேர் பார்த்துருக்குறாங்க. ஒரு பொருள் கீழே விழாது, ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழாது, அந்த அளவுக்கு ஒரு சேவல் அறுத்தா கூட விழாது. அதுக்கு தான் மயானத்தில் உள்ள வேலை. ஓகே, பொதுவா வந்து இந்த சுடுகாடுகள்ல என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க சார்? ஒரு ஆளை வாக்குறதுக்கும் செய்யலாம், ஒரு ஆளை அழிக்கிறதுக்கும் செய்வாங்க. பல பேர் எப்படி எப்படியோ செய்வாங்க. சரிங்களா? அது வந்து இதுதான்னு கிடையாது. இன்னைக்கு இது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாந்திரிகவாதிகள் நிறைய வேலைகளை செய்தாங்க, ஆத்தல் அழிக்கல் எல்லாமே. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு சிலர் வந்து தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செய்துக்கிட்டு தவறான வேலைகளை பண்ணுறது இந்த மாதிரி போகுது. ஆனால் மும்புறமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 40 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் தான் வேலையே. நிறைய பேர் இது எங்கள் ஊரில் ஒரு பெண்ணாங்கார் வயசானவர் அவர் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பாய் ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே இந்த மாதிரி வந்து பண்ணுறவங்க தான். காப்பாற்றவும் செய்யலாம். இப்போ ஒருத்தவங்களை கெட்டுட்டாங்கன்னா, ஒருத்தர் செய்வனையால் பாதிக்கப்பட்டு ஒருத்தவங்க கெடுறாங்கன்னா நம்ம மயானத்தில் போய் எடுத்தால் தான் அவங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா அந்த இடம் தான் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் ஏவலங்க வந்து இப்போ நம்ம வாரி விடுறதை எடுத்துன்னு போயிடுது இல்லையா? அப்போ நமக்கு அது விடும்போதே அந்த ரத்த காவு கொடுக்கும்போதே நமக்கு உண்டானது அந்த பேய் பிசாசெல்லாம் வந்து எடுத்துக்கும். இதே ஒரு வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ண வீடுகளிலே செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். வீட்டில் பூஜாரியும் இருக்குது, சாமி ஃபோட்டோவும் வச்சுருப்பீங்க, எல்லாமே இருக்கும். அந்த தெருவிலே சாமி போட கோவில் இருக்கும். அதனால் அங்கெல்லாம் செய்ய முடியாது. அந்த கெட்டது உள்ளே வராது. அப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு இவங்க மேலே வர ஆபத்து வெளியேற்றணும், மற்ற ஏவல் மூலியை திருப்பி அடிக்கணும். அதுக்கு இப்போது ஒருத்தவங்க மேலே பேய் பிடிச்சிருக்கு, அவங்க ஆசையை நிறைவேற்றணும், தானே வெளியே போகுது. அப்போ அதே மாதிரி தான் நம்ம அந்த கெட்ட ஏவல் இருக்கும் அங்கே இருக்கும் மயானத்தில். அதுக்கு நம்ம தேவையானது அங்கே போய் பலியிட்டு எல்லாமே விட்டு கொடுத்தோம்னாக்கா அது டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டு போயிடும். இல்லை ஊருக்குள்ளெல்லாம் அது வராது. அதனால தான் மயானத்தில் போய் நம்ம செய்யறது. ஓகே, பொதுவா வந்து இந்த சத்தங்கள் இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. ஒரு சில கோட்பாடு மயானத்தில் இருக்குது, ஹரிச்சந்திரன் கல்லாண்ட இருக்குது. ஒரு சிலது வந்து அந்த மயானத்தில் தேவையானதெல்லாம் நமக்கு இருக்குது. இந்த ஹரிச்சந்திர கல்லை பத்தி சொல்லுங்க சார். அந்த எல்லையை தாண்டி உள்ள வராது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த கெட்டதுங்க அந்த அடக்கம் ஆயிடும். இப்போ எப்படி ஆடு மாடு வெளியே மேய போனாக்கா கரெக்டாக நம்ம உள்ள இடத்துக்கு அந்த பட்டிக்கை வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள் போகுது. இப்போ நம்மளே வேலைக்கு போனால் காலையிலே போனால் நைட் என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லை? அதே மாதிரி நைட் டைமில் அந்த பேய் சசங்கள் எல்லாமே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் அந்த பூஜைகளை போய் அங்கே செய்வோம். சரிங்களா? அதில் தான் அது நமக்கு உண்டானது தீர்வு, நல்ல தீர்வு கிடைச்சி டக்குன்னு குணப்படுத்த முடியும் நம்ம கிளைண்ட்டுகளை. ஓகே, இப்போ சாதாரண ஒரு மனுஷங்க யாராவது வந்து இந்த நடுராத்திரி நேரங்களில் சுடுகாடுக்கெல்லாம் போகிறேன். இப்போ நிறைய பசங்க விளாக் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேமராலாம் எடுத்துட்டு சுடுகாட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சாதாரண ஒரு மனுஷங்க வந்து சுடுகாட்டுக்குள்ளே போகக்கூடாதா சார்? இல்லைம்மா, அப்படி கிடையாதும்மா. இன்றைக்கும் நிறைய காடுங்க கரும்புங்க இந்த மாதிரி பயிர் வைக்கிற இடமெல்லாம் வந்து சுடுகாட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு இந்த எல்லாருமே நைட்டில் போய் சுடுகாட்டு பக்கம் போகிறாங்க வர்றாங்க. எல்லாருக்குமே அது இது தெம்படாது. சுடுகாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து போய் பழக்கப்பட்டவங்க. என்ன அது சுடுகாடு பக்கத்தில் தான் கை நின்னும் போது நிலங்கலங்கள் நின்னும் போது அவங்க ஒன்றும் பண்ண காடெல்லாம் இருக்கும்போது போய் தான் ஆகணுங்க. நைட்டு காவலுக்கு போவாங்க, பகல் போவாங்க, எல்லாமே இருப்பாங்க. அது எப்படின்னா பயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அறிகுறி காட்டும், பயத்தை தரும். அந்த தைரியத்தோடு இருக்கிறவங்களுக்கு அங்கே சுடுகாடு பக்கத்திலே படுத்துக்கணும். இன்றைக்கும் ஒரு வயசானவங்க, ஒரு கிழங்கு 2 பாட்டு ஒரு வயசானவங்க, ஒரு தாத்தா பாட்டி 2 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பார்க்கலாம். நம்ம பயிர் வைக்க ராத்திரி 1 மணிக்கு பேட்டரி எல்லாம் எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகிறவங்கலாம் உண்டு இன்றைக்கும். அவங்களெல்லாம் எதுவுமே பண்ணாது. அவங்களுக்கு தான் பழகிடுது, தைரியம் இருந்திருந்து பழகிடுது இல்லையா? என்ன எல்லாருக்கும் புதுசாக போய் இந்த பயப்பட்டு போகிறவங்க தான். பயந்தா என்ன சார் ஆகும்? அம்மா, பயந்தா பல விதத்தில் கேடு வரும். அதை வந்து உடம்பளவில் பாதிச்சிருச்சுன்னா உடம்புல ஊறிடுச்சு இறந்தவங்கலாம் நிறைய உண்டு. பயத்திலேயே வந்து பயம்ன்றது சாதாரணமாக நினைக்காதீங்கம்மா. ஒரு பயம் வந்து அதிகமாக பயம் எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து அப்படியே படுத்து உடம்பு சரியில்லாமல் ஒரு 10 நாள் 1 வாரம் இருந்து செத்தவங்கலாம் நிறைய பேர் உண்டு. அதே மாதிரி வந்து பேய் பிசாசு காத்துக்கிறவங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏவலெல்லாம் பார்த்துட்டு வந்து செத்தவங்கலாம் நிறைய உண்டு. அதுக்கு அந்த மாதிரிலாம் இந்த இலகன மனசு உள்ளவங்க நிறைய இது வந்து நிறைய இறந்து இருக்கிறாங்க. அதனால தான் பயப்படுறவங்க இலக மனசில் உள்ளவங்க அங்கே போகக்கூடாது. ஓகே, இப்போ ஒருவேளை இந்த சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வராங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்மளை தொடர்ந்து வருமா சார்?
கண்டிப்பா வராதும்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுடுகாட்டுக்கு எல்லாருமே யார் செத்தாலும் 100 பேர் போறோம், போறோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆத்மாக்களுக்கு அது வருதுன்னாக்கா, அது வந்து அல்பாயுசுல போறது பாருங்க. அது சுடுகாட்டுலன்றது மட்டும் கிடையாது. அது எங்க செத்ததோ அந்த இடத்துல ரோட்ல அலைஞ்சுகிட்டு இருக்கும். இப்ப கல்யாணம் ஆவாதவங்க, ஒரு ஆசை நிறைவேறாதவங்க, அவங்க வந்து இறந்துடுறாங்கன்னாக்கா, அந்த ஆத்மா வந்து விடாது. அது வந்து யார பிடிக்குதோ அவங்கள தொடர்ந்துக்கும். அவங்கள தான் கொண்டுட்டு வந்து கோயிலுக்கோ, தர்காக்கோ கொண்டாந்து அத விரட்டுறது நம்ப. அந்த மாரி வந்து சுடுகாடு இல்ல. சுடுகாடு மாரி பாதுகாப்பான இடமே எதுவுமே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னாக்கா, சுடுகாடு தான் சேஃபான இடம். சரிங்களா? இங்க ஊர் உள்ளயாவது நல்லவன், கெட்டவன் எல்லாம் இருக்கிறான். சுடுகாட்டுல வந்து அமைதியா, நிம்மதியா இருக்கக்கூடிய இடமே சுடுகாடு தான். ஏன்னா, நான் அங்க தங்கி இருக்கிறேன். அங்கேயே இருக்கிறதால எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில சுடுகாட்டு ரகசியங்கள் என்னெல்லாம் இருக்கு, சுடுகாட்டுல ஏன் வந்து இந்த மாந்திரீகம் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத பத்தி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.